ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் டாக். திரையுலகத்துல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்னேகா பிரசன்னாவோட 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஒரு நடிகரோ நடிகையோ சாதாரணமா ஒரு படத்துக்கு எத்தனை கோடி சம்பளமா வாங்குறாங்க, இப்படி வெளியே தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சின்ன ஸ்டோரி இருக்கான். ஸ்னேகா வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஸ்னேகா, ஆதியந்தா, எங்கடா பிரசன்னாவோட பேரை காணுமே அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா ஸ்னேகாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் பிரசன்னா இந்த பீச் ஹவுஸ அவங்களுக்கு பிரசன்னாவோட பேரை அந்த என்ட்ரன்ஸ்ல போடலையாம். நம்மள பல பேரு சண்டே ஆனாலே சன்ரைஸ் சன்செட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஆனா ஸ்னேகா பிரசன்னா வீட்ல எந்த கார்னர்ல இருந்து பார்த்தாலும் கடல் கரையும் கடலோட அலைகளும் அவ்வளவு அழகா தெரியுமா. அது மட்டும் இல்ல, ஒரு வியூ செட் பண்ணிருப்பாங்களாம். நடிகை ஸ்னேகாவை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். நிறைய எக்கச்சக்கமான போட்டோ ஷூட்ஸ், ஆட் ஷூட்ஸ் நடத்துவாங்க. எந்த ஒரு நடிகர் நடிகைகளா இருந்தாலும் ஒரு ஆட் ஷூட்டோ போட்டோ ஷூட்டோ நடந்தா லொகேஷன் போய் தான் எடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா பிரசன்னாக்கு மட்டும் அப்படியே ஆப்போசிட். இவங்க எடுக்கிற எல்லா போட்டோ ஷூட்டுமே அவங்க வீட்டுல தான் நடக்குமா. போட்டோ ஷூட்டுக்காக மட்டுமே ஒரு தனி செப்பரேட் ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாம். இந்த வீட்டோட 3rd ஃப்ளோர்ல ஒரு மிகப்பெரிய ஜிம் இருக்கு. இந்த ஜிம்முக்காக மட்டுமே பிரசன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜிம்மோட ஃப்ளோரிங் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் பிளாக் மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்களாம். அதை தொடர்ந்து ஸ்னேகா பிரசன்னா வீட்ல இதுவரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு மண்டபமோ மேரேஜ் ஹாலோ எதுவுமே புக் பண்ணதே கிடையாதான். அவங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஃபேமிலி கேதரிங்க்கும் அவங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஸ்னேகாவோட இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரைவேட் பார்ட்டி ஹால் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்னேகா அப்பா அம்மாவோட 60வது கல்யாண நாளை கூட இந்த வீட்லயே தான் மண்டபம் அமைச்சு பீச் வெட்டிங் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு பிராமின் அப்படிங்கறதுனால சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா சாமி கும்பிடுவாராம். கல்யாணத்துக்கு அப்புறமா பிரசன்னாக்காக ஸ்னேகாவும் பயங்கரமா கோயிலுக்கு போறது, சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு பூஜா ரூம் தான் டிசைன் பண்ணியிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த பூஜா ரூம்ல உட்டன் மண்டபம் தான் வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல சில்வர் டச் கொடுத்திருப்பாங்களாம். இவங்களோட பூஜா ரூம நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க குத்து விளக்குல இருந்து சின்ன சின்ன பொருள் வரைக்கும் எல்லாமே வெள்ளி பாத்திரத்தால தான் மோல்ட் ஆயிருக்குமா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்காகவே அவங்களோட குலதெய்வத்துல ஆரம்பிச்சு அவங்களோட இஷ்ட தெய்வங்கள் இப்படி பல சாமிகளோட படங்களை வெள்ளியில செஞ்சு உட்டன் ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, சரஸ்வதி பூஜை, நவராத்திரி, கொலு, வரலட்சுமி பூஜை, இப்படி பல ஃபெஸ்டிவல் ஸ்னேகாவோட வீட்ல பயங்கரமா திருவிழா மாதிரி நடக்குமா. ரெண்டு பேரும் எந்த இடத்துக்குலாம் வந்து வெக்கேஷன்ஸ்க்கு போறாங்களோ அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுட்டு அந்த இடத்தோட ஸ்பெசிபிக்கான திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்களாம். இவங்களோட கார்டனுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட இவங்க 30 lakhs செலவு பண்ணிருக்காங்களாம். அந்த அளவுக்கு கார்டனை செதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்னேகா பிரசன்னாவோட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹவுஸ் டூரை பார்த்திருப்பீங்க. உங்கள நிறைய பேருக்கு எப்படி இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும் பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க, எப்படி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். ஸ்னேகா பிரசன்னாவோட நெட்வொர்த்தை நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லி கணக்கு காமிக்கிறாங்க. ஸ்னேகா 90s ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஜோடி போட்டு நடிக்காத ஆளே இல்ல. தளபதி, மாதவன், பிரசாந்த், சிம்பு, இப்படி எல்லாரோடையுமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நம்பகத்தனமான நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. கரெக்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்னேகா கோடி கணக்குல படங்களுக்கு சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பென்ஸ், BMW இந்த மாதிரி மிகப்பெரிய கார்ஸ லான்ச் பண்ற ஷோஸ்க்கெல்லாம் ஸ்னேகா பிரசன்னா போவாங்களாம். அதுலயுமே இவங்க மிகப்பெரிய அமௌண்ட் வாங்குவாங்களாம். இப்ப உள்ள நிறைய நடிகர் நடிகைகள் ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு ஆட்ல நடிச்சாலும் அந்த பிராண்டு கிட்டே எனக்கு இவ்ளோ % ஷேரும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. இப்ப இருக்கிற எல்லா பிராண்ட்ஸுமே கிட்டத்தட்ட கோடி கணக்குல தான் மிகப்பெரிய ஆக்டர்ஸ்க்கு பே பண்றாங்களாம். கூடுதலா ஸ்னேகா படங்கள்ல நடிக்கிறாங்க, ஆட் ஷூட்ஸ் பண்றாங்க, புதுவிதமான கிளாத்திங் பிராண்ட்ஸ் பிளஸ் ஜுவல்லரி பிராண்ட்ஸ்க்கு போட்டோ ஷூட் பண்ணி தராங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் ப்ரோமோட் பண்றாங்க. இதுல இருந்தே ஸ்னேகா மிகப்பெரிய லட்சங்களை பாக்குறாங்களாம். இவங்க
இவங்க 2 பேரோட எக்ஸ்பென்சிவ் கார் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா மெர்சிடைஸ் பென்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட விலையே 65 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து ரேங்க் ரோவர் காரும் வச்சிருக்காங்க. இதுவே கிட்டத்தட்ட நெருக்கி கோடிக்கணக்குல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து BMW ஒயிட்டும் வச்சிருக்காங்க. இது எல்லாம் தவிர்த்து ஸ்னேகா பிரசன்னா அடிக்கடி துபாய் அண்ட் லண்டன் தான் அவுட்டிங் ஸ்பாட்டா ஃபேமிலியோட போறாங்க. என்னதான் பிரசன்னாவும் ஒரு காலத்துல ஹீரோவா நடிச்சாலும் இப்ப அவருக்கு மார்க்கெட் இல்ல அப்படின்னே சொல்லலாம். மலையாளம், கன்னடம் இந்த இண்டஸ்ட்ரியில உள்ள பிலிம்ஸ்லயும் ஒரு வில்லன் ஆக்டரா நடிக்கிறாரு. இப்படி பல இண்டஸ்ட்ரியில உள்ள படங்கள்ல வில்லனா நடிக்கிறதுக்கு பிரசன்னா கிட்டத்தட்ட 2-3 கோடி சார்ஜ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னா ஸ்னேகாவும் பிரசன்னாவும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸ்னேகாக்கும் பிரசன்னாக்கும் கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட கல்யாணத்துக்காக மட்டுமே 3 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான வெட்டிங் இவங்க 2 பேருமே பண்ணிருக்காங்க. ஸ்னேகா பிரசன்னாவோட ஹோம் டூர், பங்களா எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்டார் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க.